இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதங்கள் மழையாய் என் வாழ்வில் பெய்திடுமே, மழையாய் என் வாழ்வில் பெய்திடுமே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. கூடாரத்திற்குள் நான் நுழைந்து விட்டேனே, கோடா கோடியாய் நான் பெருகிடுவேனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னையும் கூட இந்த டிவி நேயர்களுக்கு, யூடியூப் நேயர்களுக்கு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கோடி நன்றி சொல்லுகிறேன். ஏனெனில் கடந்த 24ஆம் தேதி, அதாவது ஜூன் 24ஆம் தேதி எனக்கு திடீர்னு லூஸ் மோஷன் ஆகி வாமிட் ஆகி நான் அன்கான்சியஸில் போயிட்டேன். 3 மணி நேரம். என் பேர் என் சின்ன பையன் தான் என் கூட இருந்தான், +2 படித்தவன். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்படியே உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், அப்படியே என் புடவையில வாமிட் பண்ணியிருக்கேன். வாமிட் பண்ண உடனே அப்படியே அன்கான்சியஸ் ஆகிட்டேன். தெரியல, அவன் ஆச்சி 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 சொல்லி கத்தி கதறி பார்த்துருக்கான், ஒன்றும் இல்லை. சரின்னு அவங்க அப்பா ஊரில் இருந்தவருக்கு ஃபோன் அடித்து, அவர் ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்துடுவார். அப்போ அவருக்கு ஃபோன் அடித்து, இந்த ஜெபக்குழுவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் அடித்து, கான்ஃபரன்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிவித்து குரூப்பில் போட்டு விட்டு, அப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க. எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் எல்லோரும் வந்து கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. தெரிஞ்ச ஆட்டோக்கார் வந்து ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக, ஆஸ்திரி கூட்டிகிட்டு போகிறதுக்காக அம்மா அம்மா அம்மான்னு கத்தியிருக்காரு. ஒன்றுமே தெரியாது எனக்கு. ஆனால் ஆண்டவர் எனக்கு அற்புதமாக அதிசயமாக 3 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு ஒரு டாக்டர் வந்து, ஒரு தெரிஞ்ச விசுவாசி வந்து கூப்பிட்டு அந்த ஊசி போட்டிருக்காங்க, முகத்தில் அடிச்சிருக்காங்க. சரியாக எனக்கு தெரியலை, ஊன் கேட்கல ஆண் கேட்கல. அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க நரம்பு டாக்டர் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு ஊசி போட்டிருக்காங்க, 6 மணிக்கு மேலே கொஞ்சம் தெளிவு வரும், அப்போ நீங்கள் காரில் வச்சு கூட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வாடகை கார் படித்து கூட. சரின்ட்டு எனக்கு ஆனால் தெரியாது. எனக்கு மட்டும் ஆனால் உள்ளுக்குள்ளே தேவக்கிருவை அது மட்டும் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ளே தான் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு கேட்காது. ஆண்டவர் அற்புதமாக எனக்கு மீண்டும் ஜீவனை கொடுத்து, எனக்கு சுகத்தை கொடுத்து, இந்த டிவிலையும் இந்த யூடியூப்லேயும் சாட்சியாக என்னை நிறுத்தியிருக்கிறார். நான் இப்போ சுகமாக இருக்கிறேன். கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜாய் டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்தை உங்களுக்கு கூறுகிறோம். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தரை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசனத்தை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீங்க கண்டிப்பாக. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையில் சந்தோஷமாக நிகழ்ச்சியும், ஒவ்வொரு ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு ஜாய் டிவியிலையும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜாய் டிவியிலையும், ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் சிறப்பு செய்தி ஜெபமும், ஒவ்வொரு 1ஆம் தேதியும் யூடியூப்பில் ஈவினிங் 7 மணிக்கு வாக்குத்தத்த செய்தியும், ஒவ்வொரு மாதமும் தேவநாள் இளவூடு பத்திரிகை வெளியிடுகிறோம். இது ஒரு சுவிசேஷ ஊழியம். உலகெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்யுங்க, நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்கள், பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தவர்களை சீஷராக்குங்கள், ஆண்டவர் சொன்ன கட்டளை. நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் சபை எங்கே இருக்குது அப்படின்னு. சபை இல்லைங்க, சபை ஊழியம் எனக்கு ஆண்டவர் கொடுக்கல, சுவிசேஷ ஊழியம்தான். ஆகவே சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ 5 வகை ஊழியம் உண்டு. ஜனங்களில் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்தார். ஆகவே இந்த சுவிசேஷ ஊழியத்தை நீங்கள் ஜெபத்தினாலும் காணிக்கினாலும் இதுவரையும் தாங்கி வந்தீங்க.
உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். மனப்பூர்வமாக உங்களை கர்த்தர் அதுக்கேற்ற பலனை கோடி மடங்கு உங்களுக்கு பெருக பண்ணுவாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களை ஜெபத்தினாலும் காணிக்கையினாலும் தாங்க மறவாதிருங்கள். உங்கள் உதாரத்துவமான காணிக்கையினால தான் இந்த ஊழியங்கள், டிவி ஊழியங்கள், மேகசன் ஊழியங்கள், யூடியூப் ஊழியங்கள், அப்புறம் நற்கிரிய ஊழியங்கள், ஏதோ மிஷனரிக்கு எங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுக்குறோம். இந்த ஊழியங்கள்லாம் தடையில்லாமல் நடந்து கொண்டு வருகிறது. சீக்கிரத்தில் மிராக்கிள் டிவி வரன்னு ஜெபம் பண்ணுங்கள். அதே போல் பாடல் ஊழியங்கள், த லார்ட் பிரசன்ஸ் அப்படின்னு ஆண்டவர் இப்போ புது பேராக கொடுத்துருக்காரு. முதல்ல தேவ சமூக பாடல் என்று வெளியிட்டோம். ஆண்டவர் என் கணவருக்கு பிறகு, என் கணவர் இறந்த 6 வருஷம் ஆகுது, அதுக்கப்புறம் கொடுத்த ஒரு பேர் த லார்ட் பிரசன்ஸ். ஏராளமான பாடல்களை எனக்கு கொடுக்குறார். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதெல்லாம் லட்சக்கணக்கான ரூபா தேவைப்படுது அந்த பாடல்கள் வெளியிடுவதற்கு. அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அது அநேகர் இருதயத்தை காயத்தை கட்டும். அந்த பாடல்கள் நேருக்கு நிச்சயம் அற்புதங்களை கொண்டு வரும். அதை பாடுகிறவங்க எல்லாரும் அபிஷேகப்படுவாங்க, ஆசிரியப்படுவாங்க. ஏன்னா நான் அது அனுபவத்தில் பேசுகிறேன். அல்லேலூயா. அது வெளிவரணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கு பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறதெல்லாம் ஊழியத்துக்கு தான் ஜெபம் பண்ணி அழுவேன். விசாம எதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எனக்கு ஏண்டவரே தந்தீங்க? விசாம 4 வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கிறது இருந்தால் பிரச்சனை இல்லை, காசு பண்ண வேண்டியதே இல்லை இல்லையா? ஆனால் நான் நினைப்பேன், ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சிறியவனை புனிதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்தவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார். இந்த ஊழியர்களுக்காக தயவு செஞ்சு எங்களுக்காக, குடும்பத்துக்காக, ஊழியர்களுக்காக உங்கள் ஜெபத்தில் நினைத்து கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று உங்கள் அன்போடு கூட கேட்குறோம். அநேகர் உங்களுக்காக ஜெபிக்கிறோன்னு சொல்கிறீங்க. உங்கள் ஜெபந்தான் எங்களுக்கு முதுகெலும்பாக இருக்கிறது, தேவைகளை சந்திக்கிறது. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் நசனாய் இயேசு நாமத்தில் வாய்க்காமலே போவதாக. தேவ ஆவியானவர் அசைவாடுவீராக. அல்லேலூயா. ராகா தீகா ராகா சே ஓ ராகா தீகா பாபா லாபா ராவோ. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அடிக்கடி வருகிற தலைவலி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கி போவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணு மங்கலான பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த மங்கலான பார்வை நசனாய் இயேசு நாமத்தில் நீங்கி போவதாக. அல்லேலூயா. ராகா லீக்காதாக லாவா. பிள்ளைகள் கீழ்ப்படியலை, ரட்சிக்கப்படலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓ ராவா, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கும்படி அவர்களோடு கூட இருக்கிறார். நிச்சயம் உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்வதற்காக நன்றி. அல்லேலூயா. ராகா தூக்கரி கசே. அல்லேலூயா, அல்லேலூயா. ராகா லீகா. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத மகளே. எனக்கு ஒரு சொந்த வீடுக்காக ஜெபம் பண்ணுறேன், நான் ஏசப்பா தரமாட்டேங்கிறான்னு கவலையோடு இருக்கிற மகளே, சீக்கிரம் கர்த்தர் உனக்கு ஒரு நிலையான வீடை கட்டுகிறார் என்று சொல்வதற்காக நன்றி. பிரிந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இணைகிறது. அமே ராபா ரீகா லராபா ரீகா. சமாதானம் வீட்டில் இல்லை, சந்தோஷம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை. இதெல்லாம் நசனா இயேசு நாமத்தை நீங்கி போவதாக. சரியான படிச்சு தந்த வேலை இல்லை, அலையிறீங்க. கர்த்தர் நிலையான ஒரு வேலையை தருகிறார். ஆசீர்வதிங்கப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தை பிதாவே, ஆமென். இந்த நாள்லேயும் கூட செய்தியுடைய தலைப்பு கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. இதுதான் தலைப்பு. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கேள்வி இது. ஆதியாகமம் 18:14 பதில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? எல்லாரும் சொல்லுவீங்க இல்லை, ஆனால் என்னன்னு தெரில, ஆண்டவர் என்னை கண்ணோக்கி பார்க்க மாட்டேங்கிறாரு, நான் செய்ய மாட்டேங்கிறாரு, நானும் உபவாசம் ஜெபம் பண்ணிட்டேன், விழித்திருந்து ஜெபம் பண்ணிட்டேன் அப்படிலாம் நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம். கேட்டால் நிறைய பேர் அப்படிதான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆதியாகமம் 18:14. நீங்கள் நானும் சொல்ல வேண்டும், உம்மால் கூடும்பா, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஏன் இன்னும் அந்த காரியம் நமக்கு நடக்கலை? இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு சாராளுக்கு சொல்லுகிறான். 2 பேர் வயது சென்றவளாக இருக்காங்க, குழந்தை இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு 75 வயசில் ஆண்டு சொல்கிறார், ஒரு குமாரனை தருவேன், ஈசாக்குன்னு பேர் வேணாம் சொல்லிட்டார். 25 வருஷம் அவன் காத்திருக்கான், குழந்தை இல்லை. 2 பேரும் கிளவி ஆகிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? தருவேன், குழந்தையை தருவேன்.
ஆனால் அதுக்குள்ளே சாராளுக்கு பெண் புத்தின்ற மாதிரியா அவள் என்ன செஞ்சா, தன்னுடைய வேலைக்காரி ஆகிய ஆகார திருமணம் முடித்து வைக்கிறான். இஸ்மவேல் பிறக்கிறான் இல்லையா? ஆனால் நான் கேள்விப்பட்டேன், ஒரு வேத பண்டிதர் இப்படி போதிச்சார், இஸ்ரவேல் தேசத்தில் பழக்கத்தின்படி கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சுன்னா குழந்தை இல்லைன்னா அடுத்த மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு அவர் போதிச்சார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களை பார்த்து கர்த்தர் கேட்குறார், எத்தனை பேர் குழந்தை இல்லை, வயசாகிடுச்சு. நாங்கள் கான்ஃபரன்ஸு போடுவோம். அதில் ஒரு சகோதரி, எனக்கு 45 வயசு ஆச்சுமா, தத்து எடுத்துக்கலான்னு நினச்சேன் ஒரு குழந்தைய. ஆனால் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரு சரினாரு, அப்புறம் வேண்டான்ட்டாரு. பார்த்துக்கலாம், கர்த்தர் கொடுத்தாலும் சோத்துறோம், கொடுக்காட்டாலும் சோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னாங்க. நஞ்சனே, ஆபிரகாம் சாராளுக்கு கிடைச்சது போல் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் விசுவாசிங்க. எலிசபெத்து சகரியா வயது சென்ற போது தான் ஆண்டவர் ஒரு நாளாக அழகாக ஒரு யோவானை கொடுத்தார், யோவான் சொன்னான்னு கொடுத்தார், ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். அதே போல் நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்தில் பார்க்குறோம், மனோவா மனைவி வயசாயிடுச்சு, அவங்களுக்கு கிளவி தான், அவங்களுக்கு குழந்தைய கொடுத்தாரு. எத்தனை சாட்சிகள் இருக்குது தெரியுமா? அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, 1 Samuel 1 பார்க்குறோம். ஒரு பொத்துணையோடு ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கொடுத்தாரா? நிறைய பேர் அதைத்தான் சொல்லுவாங்க, நான் பொருத்தனை பண்ணிலாம் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் குழந்தை கொடுத்தாருன்னா அதை நான் ஊழியத்துக்கே தருவேன்னு. ஆனாலும் ஜெபம் கேட்கப்படலை. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, தேவனால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை, அவரால் கூடும். அப்புறம் நம்ம பார்த்து ஆண்டவர் வெளியே அழைச்சி கொண்டு வந்து, வீட்டுக்குள்ளே இருந்தவனை வெளியே கொண்டு வந்து, அப்பா வானத்தை அண்ணாந்து பாருப்பா, நட்சத்திரங்கள் என்ன கூடுமானாலும் என்னப்பா, அவ்வளவு பிள்ளையை நான் தரப்போகிறேன்னாரு. இன்றைக்கி நீங்கள் நானும் ஆபிரகாம் சந்ததியாக இருக்கிறோம், ஆவிக்குரிய சந்ததியாக இருக்கிறோம். விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோமே, சந்ததியாக இருக்கிறோமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நிச்சயமாகவே நம்ம நம்பிக்கை வீண் போகாது. அவரால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை. அவர் சொல்கிறாரு, உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஒரு குறித்த காலம்னு ஒன்று இருக்குது. எல்லா பிரசங்க எழுதுறாரு, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட்ட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு. எல்லா நேரமும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்க மாட்டோம், எல்லா நேரமும் தூக்கிட்டே இருக்க மாட்டோம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் நேரம் வச்சுருப்போம் இல்லையா? எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. உற்பவ காலகட்டத்திலே சுனேமியாளுக்கு குழந்தை இல்லை. உற்பவத்து காலத்தில் குமாரனை ஆண்டவர் கொடுத்தாரா? கொடுத்தாருங்க. நம்ம வாயினால் யோவு மாதிரி பாவம் செய்யாமல் இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாரு, சாட்சி சொல்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு மட்டும் செய்ய மாட்டேங்கிறீங்க. அது அங்கெல்லாம் இப்போ நம்ம மனுஷர் தானே, ஒரு வேளை நம்ம சொல்லலாம், ஆண்டவர்கிட்ட நம்ம பேசலாம், அந்த தப்பு கிடையாது. ஆண்டவர்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்கிறது சொல்லுங்கள்? ஆண்டவர் தான் உற்று கவனிக்கிறார் நம்மளை, நம்ம இருதயத்தை பார்க்குறாரு. நறுங்குண்டமான இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறாரு. சரி, இன்னைக்கு உங்கள் பிரச்சனையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்க. எழுதி என்ன பண்ணுங்கள், இந்த வசனத்தை போடுங்க. ஆதியாகமம் 18:14 போடுங்க. தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இதெல்லாம் பட்டியல் ஜெப குறிப்பு எத்தனை 100 இருக்கோ 200 வச்சுருக்கீங்களோ தெரியாது. நாங்கள் உவாசவத்தில் ஜெப குறிப்பு எழுதி கொடுங்கன்னா பக்கமாக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி எழுதி வச்சுருவாங்க மக்கள். எப்படி எங்களுக்கு அத்தனை வாசிக்க முடியும்? நாங்கள் சுருக்கமாக கை வச்சு ஜெபம் பண்ணிடுவோம் சில வேலையில். அப்போ அவ்வளவு விண்ணப்பம், அவ்வளவு பிராபலங்கள் இருக்குது. ஆண்டவரே, குழந்தை குடிக்க உம்மால் ஆகும் ஆண்டவரே இப்படி. ஏன்னா உம்மால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை அப்படின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அதை எழுதி வச்சு, அதுக்கேற்ற வசனத்தை எழுதி வச்சு நீங்கள் பைபிளில் வச்சு ஜூம் பண்ணிகிட்டே வாங்க. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இங்கே நான் பார்க்குறோம். ஏன்னா ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். மலட்டுத்தன்மையை நீக்க அவரால் கூடும். 1. 2வது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னவர் ஏற்ற துணையை உண்டாக்க அவரால் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, வயசு 30 ஆயிடுச்சு, 35 ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை,
சொன்னது யார்? ஏற்ற துணையை தருவேன் அவர் தானே சொன்னார். நம்மளா சொன்னோம்? கிடையவே கிடையாது. 2:18 ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை அப்படின்னு அவரே சொல்லிட்டார். அப்போ கல்யாணம் முடிக்க அவரால் ஆகும். ஆனால் இன்றைக்கி ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? விசுவாச மக்கள் அவங்க இவ்வளவு கேட்குறாங்க, இவ்வளவு எதிர்பார்க்குறாங்க, இல்லைன்னா 4 பேர் நம்மளை மதிக்கணும், கிராண்டாக செய்யணும் அப்படின்னு கடனை வாங்கிடுறாங்க. அதுங்க தான் தப்பு பண்ணுறாங்க. பிள்ளைகளுக்கு அது சாபத்தை வருவிக்கும். உள்ளத்தில் இருக்கிறது என்ன? ஆண்டவர் திருமணம் நடப்பது தேவ சித்தம். எனக்கு எல்லாம் இருந்துச்சு, ஆண்டவருக்காக நான் எல்லாவற்றையும் விட்டு வந்தேன். ஏன்னா எங்கள் வீடு புறஜாதி வீடுனால அவங்க ஏற்றுக்கிட மாட்டேன்ட்டாங்க. நீ இந்த கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்தினா உனக்கு சொத்து இல்லை, எதுவுமே இல்லை, உன்னை விலக்கி வச்சிருவோன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் விளக்கலையே. அவர் உன்னை விட்டு விழுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்னார். அதனால் 2 பிள்ளைகளும் நான் எல்லாத்தையும் ஒரே மகனை இழந்தேன். 20 வயசில் இழந்தேன். அவனுக்கு வந்த ட்ரீட்மெண்ட் நிமித்தமும் நான் ஒரு கிட்னியை கொடுத்தேன். அப்படியே அவனை காப்பாற்ற முடியல. ஆனாலும் சொத்து எங்கள் வீட்டுக்காரர் சம்பாத்தியம் பண்ணதெல்லாம் செலவழித்து அவனை காப்பாற்ற முடியலை. அதனால வீடெல்லாம் விற்றுட்டோம். ஒரு காலத்தில் நல்லா இருந்தவங்க தான், விற்றுட்டோம். ஆனால் ஆண்டவர் என்னை விடலை. அவரை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் எனக்குள்ளே இருந்துச்சு. எத்தனையோ பேர் நான் போகிற சபையிலேயே அந்த நேரங்களில் சொன்னாங்க, 99லேயே, இனிமேல் இந்த சிஸ்டர் குடும்பமாக நிலச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா ஒரே மகனை மறிக்க கொடுத்துட்டாங்க, அவங்க வீட்டுக்காரர் சர்ச்சுக்கெல்லாம் விட மாட்டார், அவர் வரமாட்டார், பிள்ளைகளையும் அனுப்ப மாட்டார் அப்படின்னு. ஆனால் இல்லை, ஆண்டவர் எங்களை சிறப்படுத்தி பலப்படுத்தி அவர் எங்களை நிலைநிறுத்தினார். எல்லாவற்றையும் இழந்தாலும் நாங்கள் ஆண்டவரை இழக்கலை. ஏன்னா முடிவறியுந்தும் காக்க அவரால் கூட என்று நம்பினோம். ரட்சிப்பை முடிவறியுந்தும் காத்துக்கொள்ளணும். முடிவறிந்த நிலைநிற்பம் தான் ரட்சிக்கப்படுவான். அறகுறையில் விட்டுட்டு ஓடுறவே எப்படி பரலோகம் வருமா? அநேகம் பேர் சொல்கிறது என்னென்ன, ஆமாம் செத்த பிறகு எங்கே போனான்னு நரகத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாதவங்க இப்படி சொல்கிறாங்க. பேர் கிறிஸ்தவங்களே இப்படி சொல்கிறாங்க இல்லையா? இங்கே நம்ம பார்க்குறோம், தேவனால் எல்லாம் கூடும். சரி, அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் குழந்தை கொடுக்க கூடும். அவரால் எதெல்லாம் மனிதனால் முடியலையோ அவரால் செய்யக்கூடும். அவர் எல்லாம் செய்யணும். ஆபிரகாமுக்கு எல்லாம் செஞ்சாரா? செஞ்சார். ஒரு குழந்தை கொடுத்தாரா? கொடுத்தாரு. சாரி எலிசபெத்துக்கு தந்தாரா? தந்தார். அண்ணாளுக்கு 5 தந்தார். எஸ்தா 1 கேட்டா அவர் மொத்தம் 6 கொடுத்துட்டார். பொறுத்தன பிள்ளைய சாமுவேலை சேர்த்து. அதே போல் சிம்சோன் ஆண்டவர் தந்தாரா? நியாயபதியில் அப்போ மனோவா தந்தாரா? தந்தார். சுனேமியாளுக்கு தந்தாரா? தந்தார். உங்களுக்கும் தருவார். வயது வரம்பு பொருட்டே இல்லை. ஒரு சௌரி 14 வருஷம் குழந்தையிலேன்னு ஒரே அழுவாங்க. துதி அரணைக்கு வருவாங்க, வெளியூர்ந்துல வருவாங்க, வெள்ளனே ட்ரெயினில் கிளம்பி வருவாங்க. அப்படியே மொட்டி போட்டு அழுன்னு மடியை ஏந்துக்கிட்டு அழுகும் அந்த பொண்ணு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு அழகான ஒரு பொம்பளை பிள்ளை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஒரு நாளைக்கு டிவியில் சாட்சி சொல்ல வர சொல்கிறேன். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நான் இருக்கிற வீடு ரொம்ப சின்ன வீடு. வீட்டில் சாட்சி சொல்கிறதுக்கு கொஞ்சம் இடம், கொஞ்சம் வசதி இல்லை. அதனால தான் சாட்சியெலாம் நானே வாசிக்கிற மாதிரி இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு விசாலமுள்ள இடம் வேணும். எங்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பாக தருவார். கண்டிப்பாக தருவார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. கேட்டுக்கிட்டு இருக்கோம், மதுரையில் ஒரு பெரிய குளோரி டவர் வேணும், 1000 பேர் உட்கார மாதிரி. அது எத்தனை கோடி எங்களுக்கு தெரியாது. மதுரை கீழவாசல் மெயின் பகுதி, நடு சென்ட்ரல் மதுரையில் அந்த இடத்துல வேணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட தேட்டரை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி ஒரு பழைய தேட்டர்னு தான் சொன்னார், தீர்க்க தரிசனம். நாங்கள் ஆனால் ஏற்கனவே அவர் சொல்ல முடியும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயம் அவரால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை, நிச்சயம் செய்வார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என் காலத்தில் இதை என் கண்ணு பார்க்கல ஆண்டவரே, என் கடவுள் தான் பார்க்காம போயிட்டார் அப்படின்னு நான் நினச்சி ஜெபம் பண்ணுவது உண்டு. இப்போ இன்றைக்கி நான் டிவியில் வருவேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா 2-3 நாளைக்கு முந்தி அப்படியே அன்கான்சியஸில் போயிட்டேன். வாமிட்டாக எடுத்து லூஸ் மோஷனாக போய் சீரியஸுன்ட்டாங்க டாக்டர்.
ஆனால் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் மறுபடி ஜீவனை கொடுத்து உங்கள் மத்தியில் என்னைய இந்த தேவ செய்தியை கொடுக்க வைத்திருக்கார். தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தாரு, அவரால் கூடும். மலடிய பிள்ளத்தாச்சியாக்க அவரால் கூடும். ரெண்டாவதாக ரட்சிக்க அவரால் ஆகும். யோசுவா 24:15, அப்போஸ்தலர் 16:31, அங்கே கர்த்தராகிய இயேசு விசுவாசி நீவிட்டா ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? உங்கள் கணவர் ரட்சிக்கப்படலையா? உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்படலையா? உங்கள் கூட பிறந்தவங்க ரட்சிக்கப்படலையா? நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே வாங்க விசுவாசத்தோடு, நிச்சயம் ஆண்டவர் ரட்சிப்பார். சண்டையுமே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, இன்னும் எங்கள் வீட்டுக்கார ரட்சிக்கப்படல, நான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. பிள்ளைன்னு ரட்சிக்கப்படல, குடி வெறி களியாட்டுமாங்க. உங்கள் ஜெபத்தை விடாதீங்க, நிச்சயம் ஆண்டவர் செய்வார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. மூன்றாவதாக சாபத்திலிருந்து விடுவிக்க அவரால் கூடும். கலாத்தியர் 3:13, ரோமர் 8:2 சொல்லுகிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 22:3, இனி ஒரு சாவும் இல்லை. மரத்தில் தூக்கப்பட்ட இவனு சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கினாரே. இப்போ சாபத்தை போக்குறதுக்கு ஆண்டவரால் தான் கூடும், யாராலையும் முடியாது. பாவத்தை மன்னிக்க அவரால் ஆகும். பாவத்தை போக்குற ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் தான். வெள்ளாட்டுக்கடா, ரத்தம், ஒரு ஜலம், கடல் தண்ணீர், இதெல்லாம் பாவத்தை போக்காது. பாவம் கர்மத்தை என்ன செய்யாது? போக்காது. வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். பாவத்தை நீக்கி பரிசுத்தமாக மாற்ற அவரால் கூடும். சாபத்தை நீக்கி ஆசீர்வாதமாக மாற்ற அவரால் ஆகும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்ற, பரிசுத்த ஆவியை ஊற்ற அவரால் கூடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 30 வருஷமாக சர்ச்சுக்கு போகிற ஆவிக்குரிய சபைக்கு எனக்கிட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்திற்கு கிடைக்கல அப்படிம்பாங்க. மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. அப்போஸ்தலரிலே வாசிக்கிறான். ஆகவே ஏசாயா 44:3, தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததி மேல் நாவி சந்தானத்து மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அப்போ நிச்சயமாக ஆவியை ஊற்ற, பரிசுத்த ஆவினால் உங்களை குடும்பமாக நிரப்ப, சபைக்கு வர்றவங்களெல்லாம் நிரப்ப, நீங்கள் போய் ஜெபிக்கிற இடத்துலலாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் வராதவங்க பெற்றுக்கொள்ள அவரால் கூடும். நாலாவதாக ஆசீர்வாதத்தை ஊற்ற அவரால் கூடும். அதாவது சகரியா 8:13 சொல்லுகிறது, எப்படி நீங்கள் புறஜாதி மத்தியில் சாவமாக இருந்தீங்களோ அப்படியே உங்களை ஆசீர்வாதம் வைப்பேன்னு சொல்கிறார். இதை தொட்டால் காரிய விலங்கலை ஆசீர்வாதமாக இல்லையா? தொழில் ஆசீர்வாதம் இல்லையா? வேலை ஆசீர்வாதமாக இல்லையா? பிள்ளைய படிப்பு ஆசீர்வாதமாக இல்லையா? ஊழிய ஆசீர்வாதமாக இல்லையா? அவரால் ஆகும். அதே போல் சாட்சியாகி வாழ வைக்க அவரால் ஆகும். பரிசுத்தாகி உங்கள் மேலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதயா, சமாரியா, எருசலேம், உலகத்தில் எல்லா இடங்களையும் நீங்கள் என்ன செய்வீங்க? எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆகவே ஒன்று கவலைப்படாதீங்க. தயவு செஞ்சு உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒரு பாரத்தை ஒரு சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றுவோம். கையின் பிரயாசம் உங்களுக்கு பலன் தரணுமா? நிச்சயம் ஆண்டவர் என்ன செய்வார்? 128 சங்கீதம் 2வது வசனம், உன் கையின் பிரயாசம் நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கி நன்மை உண்டாயிருக்கும். நிச்சயம் உங்கள் மனைவி வீட்டோரங்களுக்கு கண்ணி தருகிற திராட்சை கொடியை போல இருப்பா. அவங்க பிள்ளைகள் ஒளிவு மரக்கன்றுகளை போல இருப்பார். எனக்கு பிள்ளையே இல்லைங்க, எப்படிங்க ஒளிவு மரக்கன்று? கர்த்தர் தருவார். ஆபிரகாமுக்கு தந்தவர் தருவார். பொறுமையாக இருங்க. நாங்கள் தொடர்ந்து கிடைக்கு வரையும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த டிவி ஊழியங்களுக்காகத்தான் என்ன பண்ணோம்? புஸ்தக ஊழியம் மட்டும் செய்யும்போது கூட நாங்கள் பங்காள திட்டம் தொடங்கலை. அது ஒரு ஊழியனால் வெளியிடங்களுக்கு போவோம், அது அவங்களே காசு கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு சர்ச்சில் போய் செய்தி கொடுக்குறோம்னா போக்குவரத்துக்கெல்லாம் அவங்களே தந்துடுவாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை. போனால் நான் ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை கொடுத்துட்டு ஊழியம் செஞ்சுட்டு வரணும்னு என்னுடைய அழைப்பு. அப்படி
ஏன்னா வாங்குறதே பாக்கிலும் கொடுப்பதே பாக்கி. ரொம்ப கொடுக்க முடியாது, ஆண்டவர் கொடுத்துருக்கு தகுந்த மாதிரி. அவங்க நம்மகிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஒரு வேலை நிறைய பேர் இந்த டிவியை பார்த்துட்டு எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், எங்களுக்கு ஹெல்ப் ஆண்டவர் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவேன். போன டக்குன்னு வைப்பாங்க சிலர். அப்போ நான் நினைப்பேன், ஆண்டவரே எனக்கு ஜிபே பண்ணவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, உண்மையிலேயே இல்லைன்னா 100-200 கூட என்ன செஞ்சலாம், நம்ம பர்ஸில் செலவு வச்சது கூட கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். ஒரு முறை அந்த கேரளாவிலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு ஊழியக்கார் ஒய்ஃபு ஹாஸ்பிட்டலில் ஒரு 300 ரூபா இல்லாமல் டிஸ்சார்ஜ் பண்ண முடியலன்னு. அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, எனக்கு ஜிபே பண்ண தெரியாது, ஒன்றும் தெரியாது, நீங்கள் வந்து வேணால் வாங்கிட்டு போங்க அப்படின்னு. ஆமாம் நான் கேரளாவிலேருந்து இதுக்காக வர முடியுமா அப்படின்னாரு. பழகணும் ஆண்டவர் எனக்கு சொல்லித்தாங்கன்னு நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். கர்த்தர் உதவி செய்வார். உதவிக்கார ஊழியர்களை நிச்சயம் என்ன செய்வார், எழுப்பி தருவார். உண்மையானவங்களை பிள்ளைகளாக ஊழியத்தில் முழு நேர ஊழியத்துக்கு வரேன்னு ஜெபம் பண்ணி கேட்டிருக்கேன். கர்த்தர் என்ன செய்வார், கண்டிப்பாக தருவார். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் ஓடுவதாக, கர்த்தருடைய கரம் தொடுவதாக. தகப்பனே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஓ ராக அதிகா லராபோ ஷேக்கா தீகாரா பாலி. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றில்லைன்னு சொல்லுவதற்கா நன்றி. எதெல்லாம் முடியல ஆண்டவரே, இவ்வளோ ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலேன்னு வெக்ஸாகி இருக்காங்களோ அவங்களுக்கு இதை இப்போதே ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். அவங்க கேட்ட காரியம் இப்போதே செய்வீராக. நீதிமன்ற மன்றாட்டு மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறதுப்பா ஆண்டவரே. நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை விட அதிகமாக இதை பார்க்குற ஒருவருக்கு செய்யுங்க. சாட்சிகள் எழும்பட்ட ஆண்டவரே, இந்த பிரேயர் மூலம் இந்த ப்ரோக்ராம் மூலம் சாட்சிகள் ஆயிரக்கணக்காக எழும்புவதாக உமக்காக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9434308050. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.